ஹலோடா மீஸ் இன்றைக்கி நான் வந்து ஒரு நியூ ஒன் ஷாட் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அன்லவிங் ஹஸ்பண்டோட ஸ்பெஷல் பார்ட்னு சொல்லலாம். அதுக்கு அன்லவிங் ஹஸ்பண்ட் எங்கடா போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காப்பிரைட் இஷ்யூவால் கான்ட்ராக்ட் மேரேஜ் இதுக்கப்புறம் அன்லவிங் ஹஸ்பண்ட் சம்மதஸ்லாம் டெலிட் பண்ணிட்டேன். அலைக்கா இருந்தாலே மாதிரி காப்பிரைட் இஷ்யூ வந்துருச்சு. எனக்கு நான் செம்ம காண்டுடே, நான் அங்கே சாங் கூட ஆட் பண்ணடா, அப்புறம் காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. ஸோ இதை நீங்கள் நியூவாக தான் அந்த அன்லவிங் ஹஸ்பண்ட் பார்க்கல, இதை புதுசாக தான் பார்க்குறீங்களா, இது ஒன் ஷாட் மாதிரியும் இருக்கலாம். ஸோ அன்லவிங் ஹஸ்பண்ட் என்னோடய ஃபேவரட்டான ஒன் ஷாட் தெரியுமா, அது போனதுனால எனக்கு செம்ம அழுகே வந்துடுச்சு. ஐயோ காப்பிரைட் இஷ்யூ வந்து போயிடுச்சு. பிகாஸ் நான் அதை ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பட் போனதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சம் பீப்புளெலாம் கீழே கமெண்டில் வந்து இதுக்கு வந்து ஸ்பெஷல் பார்ட் வேணும்னு கேட்டிங்க. இல்லை எனக்கு புரியல, ஒயன் இறந்து போயிட்டா இதுக்கு மேலே எப்படி ஸ்பெஷல் பார்ட் கொடுக்குறது, புது ஜோடி லைக் புது பேர் வந்து கண்டுபிடிச்சி சுகா கொடுக்குற மாதிரியா? இல்லை, இப்போது வந்து இது எப்படி நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, வயன் வந்து ஒரு குட்டி இன்ட்ரோ. வயன் வந்து கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. லைக் அன்லவிங் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. ஜிமின் வந்து சுகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் வயனுக்கு ஒரு தங்கச்சி அண்ட் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா. அவ்வளோதான் இன்ட்ரோ. ஸோ வந்து வாங்க அப்படி ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாமா? இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஹாஸ்பிட்டலில் தான் கட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஐசியூ வார்டுக்கு முன்னாடி அவ்வளோ மெம்பர்ஸ் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. லைக் சுகானா அங்கே அப்படியே சில மாதிரி உட்காந்துருக்காரு. பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு கோல்டு பிடிச்சிக்கிச்சு, ஸோ என் வாய்ஸ் கேவலமாக இருக்கும், அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சுகானா அப்படியே வந்து ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துருக்காரு. ஜிமின் கூப்பிட அவருக்கு வந்து கேட்கவே இல்லை. டேய் சுகா அப்படி உட்காராதடா, எனக்கு பயமாக இருக்குடா சுகா, நான் சொல்கிறது கேளு, வயனுக்கு ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை பிடிச்சி ஜிமின்னா உழுக்கிட்டே இருக்காரு. சுகா வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கூட பண்ணல, அப்படியே வந்து ஸ்டாச்சு மாதிரி உட்காந்து இதையும் வந்து டீப்பாக வச்சுட்ருக்காரு. பிளிங்க் கூட பண்ணல, அப்படியே கண்ணை திறந்து வச்சுட்டு ஒரு பாட்டுக்கு வந்து உட்காந்துட்ருக்காரு. ஸோ இந்த சைடு சுகாவுக்கு ஆப்போசிட் சைடு காட்டினா உங்களோட பேரண்ட்ஸ் அண்ட் இவங்களோட பேரண்ட்ஸ் அப்புறம் ஜிமின் உங்கள் சிஸ்டர்லாம் உட்காந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி ரொம்ப அழுதுட்ருக்காங்க. உங்கள் சிஸ்டர் தான் ரொம்ப அழுகிறா, ஐயோ வயன் அக்கா அப்படி சொல்லிட்டு ரொம்ப உட்காந்து அழுதுட்ருக்கா. அவள் கண்ணெல்லாம் அப்படி பிங்கிஷாக ஆகிடுது, கண்ணெல்லாம் செவந்து போயிடுச்சு, மூக்கெல்லாம் செவந்துடுச்சு, அவள் கண்ணே ஒரு மாதிரி வீங்கி போயிடுச்சு, அப்படி உட்காந்து அழுதுட்ருக்கா. உங்கள் அம்மானா அப்படியே அவங்களோட சாரியை வந்து வாயில் வச்சு பிடிச்ச மாதிரி அப்படி அழுதுட்ருக்காங்க, சவுண்டே வராமல். உங்கள் அப்பாவுக்கு வந்து கண்ணில் தண்ணி மட்டும் வருது, பட் அவ்வளோவா இல்லை, கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அந்த சைட் சுகாவோட பேரண்ட்ஸை கட்டினா அவங்களுமே அழுதுட்டு தான் இருக்காங்க. ஸோ சுகா மட்டும்தான் அங்கே இடத்துலையே வந்து அழுகாமல் இருக்கிற ஆள் சுகாவும் ஜிமின் தான். ஜிமின் கூட கொஞ்சம் அழுதுருப்பார், பட் சுகா தான் கொஞ்சம் கூட அழுகாமல் அப்படியே உட்காந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துட்ருக்காரு. ஸோ அப்படியே வந்து டைம்ஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் ஒரு 2 hours போனோன்னே டாக்டர் வந்து உள்ளேருந்து வெளியே வராங்க ஐசியூ வார்ட்லேருந்து. ஸோ சுகா தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு அப்படியே கிட்டே போகிறாரு வேகமாக. போய் நின்னோன்னா ஒன்றுமே சொல்லலை. ஸோ டாக்டர்னா நீங்கள் யார், பேஷண்ட்டுக்கு நீங்கள் யார், அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்னா சொல்கிறாரு. ஹஸ்பண்டா, அவங்க வந்து இப்போ கோமா ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்க எந்திரிக்கிறது கஷ்டம், பட் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க எந்திரிச்சோன்னே பழைய மெமரிஸ்லாம் மறந்துடும், பிகாஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிருக்கு, அப்படி தானே அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. லைக் உங்களோட பேரண்ட்ஸை தான் திரும்பி பார்க்குறாங்க. ஆமாம், என் பொண்ணுக்கு ஆல்ரெடி மெமரி லாஸ் ஆகிருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப அழுதுட்ருக்காங்க. அவங்க மேலே பேசவே முடியல, இப்படி வந்து அவங்க அழுது ஒரு அளவுக்கு மேலே பேசவே முடியாத அளவுக்கு உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அது செகண்ட் டைம் மெமரி லாஸ் ஆகிருக்குங்கனால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பொண்ணை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது இருக்கும். ஸோ கோமா ஸ்டேஜ்லேருந்து எந்திரிக்கிறதே கஷ்டம்தான். இந்த டைமில் அவங்கள ரொம்ப பேபி மாதிரி பேம்பர் பண்ணி பார்த்துக்கணும். அவங்களுக்கு வந்து லைக் நீங்கள் நடக்கிறதுலாம் என்னென்னு தெரியும், பட் அவங்களால பேச முடியாது, கை கால் அசைக்க முடியாது, பட் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டரும் போயிடுறாங்க. சுகா தான் ஒன்றுமே பேசாமல் இருக்காரு, பட் இப்போ தான் அவர் கண்ணிலேருந்து தண்ணியே வருது. அப்படியே ஒரு டியர் ட்ராப் அவரோட சின்லேருந்து அப்படியே வளைஞ்சிட்டு வந்து தரையில் விடுது. ஸோ அவருக்கு வந்து இப்போ தான் கண்ணிலேருந்து அப்படியே தரையாக தண்ணி ஊற்ற ஆரம்பிக்குது. அவருக்கு வந்து அது ஹாப்பி டியர்ஸ்னு சொல்லலாம், சேட் டியர்ஸ்னு சொல்லலாம், பிகாஸ் அவர் கண்ணு முன்னாடி அந்த ஆக்சிடென்ட் பார்த்துருப்பாரு, உங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட். ஸோ அவருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அது பார்த்தோன்னா வயன் நமக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பார். பட் இப்போது நீங்கள் வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறோன்னு அவருக்கு வந்து ஹாப்பி டியர்ஸாகவும் இருக்குது, சேட் டியர்ஸாகவும் இருக்குது. ஸோ அவர் வந்து அப்படியே வந்து ஸ்டாச்சுமாக நின்றுட்டுருக்காரு. அவங்க அம்மா இப்போ வந்து உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பேஷண்ட் ரெஸ்ட் எடுத்துருப்பாங்க, இப்போ நீங்கள் போகிறது சரி போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்கண்ணா ஃபஸ்ட்டு நீ போய் பாரு தம்பி அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சுகம் வந்து வாய் திறந்து பேசுகிறாரு. இல்லை நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சுறாரு. பிகாஸ் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணமே சுகர் தான், அவரால் எப்படி போய் பார்க்க முடியும். ஸோ அப்படியே வந்து ஒரு மாதிரி பின்னாடி ஸ்டெப் எடுத்து போயிட்டுருக்காரு. ஜிமின் நான் கையை பிடிச்சி மச்சான் இது நீ இப்படி பண்ணுறதுக்கான நேரம் கிடையாது, உள்ளே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பிடிச்சி சொல்லி தள்ளி விட்டுறாரு. சுகரும் அப்படியே பொறுமையாக போகிறாரு. உங்களை அந்த
இதில் பார்க்க அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஃபேஸு கூட சுகாவால் பார்க்க முடியல, பிகாஸ் அவர் தான் அந்த ஆக்சிடென்ட்டுக்கே காரணம். அவரால் பார்க்க முடியல, அவருக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. அதே சமயம் ரொம்ப அழுகா வருது. அவரால் அவளோட ஒய்ஃபை வந்து இப்படி பார்க்க முடியல. ஸோ வந்து ரொம்பவே அழுகிறாரு. அப்படியே வந்து சரி இதை டிஸ்டர்ப் பண்ணுவோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்து நிற்கிறாரு. உங்கள் ஃபேஸ் பார்க்க உங்கள் ஃபேஸில் அவ்வளோ அடிபட்டிருக்கு, பிகாஸ் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும்ல, அவ்வளோ அடிபட்டிருக்கு. உங்கள் ஃபேஸ்லேயே வந்து ஃபுல்லாக வந்து லைக் கீரலாக தான் இருக்குது. ஸோ பேஷண்ட்டோட ட்ரெஸ்ஸாக நீங்கள் வேர் பண்ணியிருக்கீங்களா, ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெட்ஷீட் போத்திருக்காங்க. உங்கள் கையில் ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்குது, அதையே அவரால் பார்க்க முடியல. ஸோ உங்கள் கை காலெலாம் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கணும். ஸோ வந்து அப்படி வந்து அடிபட்டு கட்டெல்லாம் போட்டிருக்காங்க. சில இடத்துல வந்து அந்த ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. அவருக்கு அதை பார்க்க ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. அவரால் இங்கே நிற்கவே முடியல, செத்துறாமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம அவன்கிட்ட அப்படி பேசிட்டேன்னா அவன் ஆக்சிடென்ட் ஆகிருக்காதே அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருக்காரு. ஸோ அப்படியே வந்து ஒரு ½ போல் அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஸோ பேரண்ட்ஸ்லாம் இப்போ தான் உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. என்ன போய் இவ்வளோ நேரம் ஆச்சு வெளியே வரலன்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து 2 பேர் பேரண்ட்ஸும் உள்ளே வராங்க. ஜிம்மின்னா உள்ளே வரதா வேணாமா அப்படின்னு தெரியாமல் சரி உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு உள்ளே வராரு. ஸோ டாக்டர் சொல்லியிருப்பாங்க மொத்தமாக கூட்டமாக நிற்காதீங்க, டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் வந்து இப்படி கூட்டமாக நிற்கிறனால நான் போயிடவா வெளியே அப்படிங்கிற மாதிரி ஜிம்மு நின்றுட்டுருக்காரு. ஜிம்முக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வந்து அப்படியே பார்த்துட்ருக்காரு. சரி மச்சான் நீ பார்த்துக்கூடா, நான் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து போயிடறாரு. ஸோ உங்கள் அம்மாவுக்கு உங்களை அப்படி பார்க்கவே முடியல, ரொம்ப அழுக வருது. ஸோ அழுதுகிட்டே இருக்காங்க உங்கள் அம்மா தான். இப்போ தான் சுகம் வந்து வாயத்தை வந்து பேசுகிறாரு. இப்போ நீ அழுகாதீங்க, நீங்கள் தான் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. ஸோ அவங்களோட அம்மா அப்பாவுக்கு லைக் உங்களோட அம்மா அப்பாவுக்குலாம் ஒன்றுமே தெரியாது சுகா தான் காரணம்னு. ஸோ அவங்களும் வந்து அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்படியே டேஸாக ஸ்கிப் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் போல் போயிருக்கும். இந்த 1 மந்த்தும் அந்த நர்ஸ் அண்ட் அப்பாயின்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்க தான் வந்து இங்கே அவங்கள வந்து ட்ரீட் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. அண்ட் சுகா தான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காது. உங்கள் கூடவே இருந்து டே நைட் தூங்காமல் வந்து லைக் முடிச்சிருக்காது. உங்ககிட்ட என்ன சிம்டம் தெரிஞ்சாலும் அப்போ டாக்டர்கிட்ட சொல்கிறது, அந்த மாதிரி தூங்காமல் உங்ககிட்டே தான் இருப்பார் சுகா எப்போவுமே. அம்மா அப்பா கூட அவ்வளோ கூட இருந்து பார்த்துருக்க மாட்டாங்க. சுகா தான் டே அண்ட் நைட் கூடவே உட்காந்துருக்காது. அவங்க அம்மா அப்பா எவ்வளோ சொல்லி பார்த்துருப்பாங்க நீ போங்க மாப்பிள்ளான்னு. பட் இருந்தாலும் வந்து சுகா என் ஒய்ஃப் தானே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே தான் இருந்திருப்பார். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபீடிங் டியூப் இருக்குல்ல, அது வழியாக டேரெக்டாக ஸ்டொமக்கு வந்து ஃபுட் போய்கிட்டுருக்கு, லைக் லிக்யூட் ஃபுட்ஸ் தான். ஸோ அதை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு அதை பார்க்கும்போது இன்னும் கஷ்டமாக இருக்குது, பிகாஸ் உங்கள் ஸ்டொமக்கில் வந்து கிழிச்சு உள்ளே சொருக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மவுத் வழியாக தான் விட்டு பார்த்துருப்பாங்க, பட் அந்த இது கரெக்டாக டைஜஷன் ஆகலை, கரெக்டாக ஸ்டொமக் போய் சேரலன்னு ஒன்று தான் உங்கள் வயிற்று கிழிச்சு உள்ளே விட்டுருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது வந்து அவருக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. நம்மளால் தானே சொல்லிட்டு அவர் கில்ட்டிலே தினம் செத்துட்ருக்காரு. ஸோ இப்படியே வந்து ஒரு 2 மந்த் போல் போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேஷண்ட் வந்து ஹோம் கூப்பிட்டு போயிடலாம், வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க. வந்து ஓரளவு லைக் ரெக்கவர் ஆகியிருக்காங்க. இவங்க வந்து எந்திரிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு 2 மந்த்குள்ளே எழுந்திரிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களை வீல் சேரில் வச்சு தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. லைக் உங்கள் வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு வரதும் சுகா தான், காரில் ஏற்றுறதும் சுகா தான். ஸோ உங்களை வீட்டில் கொண்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறதும் சுகா தான். அங்கே போய்ட்டு ஒரு 2 நர்ஸோட உதவியால் லைக் அந்த ட்ரிப்ஸு தேவையானது எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு செட் பண்ணி வைக்கிறதும் சுகா தான். அதையும் ஃபுல்லாக வந்து சுகா தான் பார்த்துக்கிறாரு, எல்லாத்தையுமே சுகா தான் பார்த்துக்கிறாரு உங்களுக்கு. ஸோ நர்ஸும் சுகாவும் தான் இப்போ வந்து ட்ரிப்ஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. சுகா வந்து ஜஸ்ட் அதை பார்த்துட்டு அப்படியே வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஸோ சுகானா ஒயனுக்கு என்ன சார் இல்லை ஒயனுக்கு வந்து டேரெக்டாக ஃபீட் பண்ண முடியாதுன்னா இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது. அவங்க வந்து அதை சீவ் பண்ணி சாப்பிட்ணுல்ல, அது அவங்களால பண்ண முடியாது. ஸோ அப்படி பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா கிரிட்டிக்கலான கண்டிஷனுக்கு தான் போவாங்க. ஸோ அப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா ஓகே அப்படி சொல்லிட்டு சுகா நான் வச்சக்கணும் அவங்க மேலே எடுக்கவே இல்லை. அந்த நர்ஸ்கிட்ட கொஸ்டின் கேட்கும்போது உங்களை மட்டும்தான் பார்த்துட்ருப்பாரு. ஸோ உங்களோட ஐஸ் வந்து க்ளோஸில் தான் இருக்குது. அதுக்கு அவருக்கு வந்து எப்படி சொல்கிறது, லைக் நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்க, பட் வந்து உங்கள் ஐஸ் க்ளோஸில் இருக்கிறது வந்து அவருக்கு ஒரு மாதிரி இன்னமும் உறுத்திட்டே இருக்குது. ஸோ பொறுமையாக அவங்களோட லெஃப்ட் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ உங்களோட ஃபிங்கர்ஸ்லாம் அடிபட்டுருக்கு, லைக் நிறைய கீழெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் ஃபிங்கர்ஸில் வந்து பொறுமையாக கிஸ் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரம் நீ எழுந்திரிச்சிடா வயன் அப்படி சொல்கிறாரு. உங்கள் ஃபிங்கர்ஸ் வந்து லைட்டாக ஷேக் ஆகுது, பட் அது வந்து சுகர் நோட்டீஸ் பண்ணலை. ஸோ அதை அப்படியே விட்டுட்டு லைக் உங்கள் கூட இருக்கார் நர்ஸ்லாம் போயிடுறாங்க, அம்மா அப்பா வராங்க பார்க்குறாங்க. இந்த மாதிரி தான் டேஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ வந்து சுகா அவங்கள வீல் சேரில் உட்கார வச்சு அப்படியே வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு, லைக் கார்டனுக்கு. அவங்க அம்மா பாட்டை பார்த்து சுகா என்னடா பண்ணிகிட்ருக்க? இல்லைம்மா வயன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும்ல, எப்போ வீட்டுக்குள்ளேயே வந்துருந்தானா அப்போ தான் வந்து சீக்கிரமாக ரெக்கவர். அதெல்லாம் வேணாம், வெளியே போய் ஏதாச்சும் ஆனிச்சுன்னா உள்ளே இருக்கட்டும் வயன். இல்லைம்மா ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும்ல அப்படி சொன்னேன். நான் சொல்கிறேன்ல உள்ளே இருக்கட்டும்னு. எனக்கு என் பொண்ணாடி எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும், நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்ல அப்படி சொல்லிட்டு
சுகானா இப்போ தான் அவரோட கோல்டு ஹேரக்டரே வெளியே வருது. ஸோ அப்படியே வந்து லைட்டாக ஹார்ஷாக பேசி விட்டுட்டு வெளியே கூப்பிட்டு வந்துடுறாரு. சுகாவுக்கு இப்போவும் ஃபீல் ஆகுது எப்படின்னா, மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட எவ்வளோ ஹார்ஷாக பேசியிருப்பார். ஸோ இப்போ வந்து அவரால் மற்றவங்ககிட்டையும் ஹார்ஷாக பேச முடியல. இவங்க அம்மா கிட்டே ஹார்ஷாக பேசுனது கூட எத்தனையோ கிட்டே ஹார்ஷாக பேசியிருப்பார். பட் இப்போ பேசினது மட்டும் அவருக்கு ஒரு மாதிரி ஊற்றிட்டே இருக்குது. ஐயோ, அம்மா கிட்ட அப்படி சொல்லியிருக்கூடாதோ, நம்ம பொண்டாட்டி மேலே இருக்கிற அக்கறையில் தானே சொன்னாங்க, பட் அப்படி சொல்லியிருக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு வரனா ஒரு மாதிரி அவருக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு ஹர்ட் ஆச்சோ இல்லையோ, ஏன்னா பையன் வந்து எப்போவுமே இப்படி தான் பேசுவான். ஸோ அதனால் அவங்களுக்கு ஹர்ட் ஆகிருக்காது. பட் சுகாவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. எங்கள் அம்மாவை அப்படி சொல்லியிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களால் தான். ஜஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களை எவ்வளோ ஹர்ட் பண்ணோம், இப்போ வந்து வயன் இந்த நிலைமையில இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிருப்பார். பட் அது அவருக்கே தெரில. லைக் சுகா இதெல்லாம் திங்க் பண்ணிகிட்டே உங்ககிட்ட நின்றுட்டுருக்காரு. அந்த ட்ரிப் செய்கிறதுல அதை வந்து அப்படி பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. அவர் வந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரி நின்று அங்கே ஒரு பட்டர்ஃப்ளை வந்து ஒரு ஃப்ளவர்ஸ்லாம் அப்படியே உட்காந்து சேஞ்ச் போயிட்டுருக்கு. ஒரு 4-5 பட்டர்ஃப்ளைஸ்னால் அப்படி வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது அந்த ஃப்ளவர்ஸை சுற்றி. ஸோ அதை வந்து அப்படியே பார்த்துட்ருக்காரு அந்த ஃப்ளவரையே. ஸோ அவர் வந்து அவரோட ஹேண்ட் வந்து அந்த வீல் சேரில் இருக்கும், உங்களோட ஹேண்ட் அவர் கைக்கு மேலே இருக்கும். ஸோ நீங்கள் லைட்டாக அவரோட ஹேண்டுக்கு வந்து ஒரு வாங்கமான ப்ரெஷ் மாதிரி கொடுக்குறீங்க. சுகானா ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ளின்ச் ஆகிறாரு, திரும்பி பார்க்குறாரு. உங்களால் வந்து லைக் உங்களோட ஃபீல் எப்படி இருக்குன்னா, இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு லைக் ஒரு 1000 சங்கிலியெல்லாம் உங்களுக்கு கட்டி போட்டிருக்காங்க. இப்போ தான் அதுலேருந்து ஒரு சங்கிலியை உடச்சிட்டு நீங்கள் வெளியே வர மாதிரி உங்களோட ஃபீல் அப்படி தான் இருக்குது. ஒரு டார்க்னஸ்க்குள்ளே உங்களை வந்து கட்டி போட்டிருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு சங்கிலியை உடச்சிட்டு அப்படி செயினாக உடச்சிட்டு வெளியே வர மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ சுகானா ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லைக் அவரால் நம்பவே முடியல. ஏன்னா வந்து அவர் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்க மாட்டார். நம்ம கற்பனை தான் பண்ணுறோமா இல்லை ஒயின் உண்மையிலே வந்து ஃபிங்கர் அரைச்சாலா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு அவருக்குன்னா சத்தியமாக ஒன்றுமே புரியல. நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டீங்க. சுகானா அப்படியே வந்து இப்போ தான் வந்து உங்ககிட்ட வந்து லைக் பிரிஞ்சு வேகமாக உள்ளே ஓடி போயிட்டு அவர் ஃபோன் எடுத்து டாக்டர் கால் பண்ணுறாரு. அந்த சைடு டாக்டர் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் சார், நீங்கள் யார்? நான் சுகா பேசுகிறேன். சொல்லுங்கள், இவங்க ஏன்னாச்சு? ஒயின் எப்படி இருக்காங்க? ஒயின் வந்து ஃபிங்கர்ஸை வந்து ஷேக் பண்ணாங்க. அப்புறம் ஒரு ஜென்டலான ஸ்மைல் என்னை பார்த்து பண்ணாங்கன்னா அப்படியா அப்படி சொல்லிட்டு டாக்டருக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுது. நான் எப்போவுமே கிளம்பி வரேன் அப்படி சொல்லிட்டு வேகமாக டாக்டருக்கு கிளம்பி வராரு. ஸோ இவங்க வந்து செக் பண்ணுறாரு. இவங்க வந்து ஒரு 1 வீக்குள்ளே சரியாயிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு 1 or 2 வீக்குள்ளே க்யூர் ஆயிடுவாங்க. நீங்கள் இன்னும் இவங்க வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாங்க. ஸோ சுகாக்கு இப்போ தான் ஹாப்பியாகவே இருக்குது. அவரோட ஃபேஸில் ரொம்ப நாள் கழித்து ஒரு பிரைட் ஸ்மைல். ஸோ அவங்க அம்மா பார்த்துட்டு, நம்ம பையன் பிறந்ததுலேருந்து இப்படி சிரிச்சானா? கிடையாது, பையனை லவ் பண்ணும்போது சிரிச்சிருப்பான். பட் இப்போ தான் என் பையனோட ஸ்மைலே பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து பார்த்து அவங்களும் ஒரு ஜென்டலான அம்மாவோட ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ இப்போது வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ உங்களை வந்து அவர் வந்து டே அண்ட் நைட் இப்போ வந்து நைட்டு கொஞ்சமாக தூங்கியிருப்பார். பட் இப்போ தூங்குறதே கிடையாது. எங்கே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? ஸோ அதனாலே வந்து தூங்காமல் வந்து உங்களையும் முழிச்சு பார்த்துட்டு இருப்பார். அவருக்கு வந்து நிறைய டார்க் சர்க்கிள்லாம் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ சுகாவோட அழகான ஃபேஸில் டார்க் சர்க்கிள் நினச்சி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து சுகா ஒன் டே அப்படி வந்து உங்களை லைட்டாக பார்த்துட்ருக்காரு. இப்போ டைம் ஒரு 1 o'clock போல் இருக்கும். அவருக்கு செம்மையாக தூக்கம் வருது. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 weeksனால் தூங்காமலே இருந்திருப்பார். லைக் சரியாக தூங்காமல் இருந்திருப்பார். இந்த 3 days வந்து சுத்தமாக தூங்கியிருக்க மாட்டார். கொஞ்சம் கூட தூங்கலை. உங்களை தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல், இப்போ நர்ஸ் கூட வேணான்ட்டார், உங்களை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணி அவரே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரால் வந்து சரியாக தூங்கவும் இல்லை. பிகாஸ் டே அண்ட் நைட் ஒரு நிமிஷம் வந்து அவர் கண்ணை சொன்னால் கூட உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஆயிருமோன்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே முடிச்சே இருப்பார். இப்போ வந்து அவருக்கு செம்ம தூக்கம் வருது. அவரால் வந்து ஓரளவுக்கு மேலே தூங்காமலே இருக்க முடியல. ஸோ அவருக்கு தூக்கம் சொக்குது. இல்லை தூங்காத சுகா, என்ன பண்ணிகிட்ருக்க? உன் ஒய்ஃப் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்லாம் போய் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்து திரும்ப உட்காந்து பார்த்துட்ருக்காரு. ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறதுக்குள்ளே எனக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டே தான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வராரு. ஸோ அப்படியே வந்து உட்காந்துட்டே இருக்காரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து அவரே அறியாமல் அவர் தூங்கி அப்படியே வந்து நீங்கள் பெட்டில் படுத்துருக்கீங்க, உங்கள் ஹேண்டு கிட்ட தலையை வச்ச மாதிரி படுத்துடுறாரு. ஸோ அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ சுகாவோட ட்ரீம் பார்த்தீங்கன்னா நீங்களும் சுகாவும் தான் ஹாப்பியாக அப்படியே வந்து லைஃப் டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா எப்படின்னா மேரேஜ் ஆன புதுசில் வந்து ஒரு அன்லவிங் ஹஸ்பண்டாக தான் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும் நீங்கள் தான் அவரோட லவ் ஆஃப் லைஃப்னு. அன்லவிங் ஹஸ்பண்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு என்ன சொல்கிறா இவ ஒரு இளவு புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், ஜஸ்ட்டு ஒரு அன்லவிங் ஹஸ்பண்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கேரிங்கான ஹஸ்பண்டாக மாறினது வந்து லாஸ்ட் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆக போகிற லாஸ்ட் மினிட்ல தான். ஸோ அதை தான் வந்து இப்போ சுகா வந்து ஒரு ட்ரீமாக வந்துட்டுருக்கு. நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி. ஸோ இப்போது உங்கள் சைடை காட்டினா நீங்கள் அப்படியே பொறுமையாக இருந்துச்சு உட்காருங்க. நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன பிளேஸ் அப்படி ஒன்றுமே ஞாபகம் இல்லை, சுத்தமாக எதுவுமே ஞாபகம் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் அம்மா அப்பா தங்கச்சி, அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு
ஒரு குட்டி பேபி மாதிரி தான். அம்மா அப்பா அவங்க மட்டும் தான் ஞாபகம் இருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கும், எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. எப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்து மெமரி லாஸ் ஆகிருக்கும் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில். அப்போ வந்து நீங்கள் ஷுவா லவ் பண்ணிட்டுருப்பீங்க. இப்போ வந்து அந்த 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் வந்து ஷுவாவுக்கு தெரியாது உங்களுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து இறந்து போயிட்டுருப்பீங்கன்னு தான் ஷுவா நினச்சிட்ருப்பாரு. ஸோ அதனால தான் அவர் அன்லிவிங் ஹஸ்பண்டாக சேஞ்ச் ஆகிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து ஒரு 11th to காலேஜ் முடிக்கிற வரைக்கும் வந்து உங்களுக்கு அம்மா அப்பா ஞாபகம் இருக்கும்ல, அது மட்டும் தான் இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. வேறு எதுவுமே மேரேஜ் அந்த ஒன்றுமே ஞாபகம் இல்லை. ஸோ எழுந்து உட்காந்து இப்படி சொல்லி சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. இது என்ன பிளேஸ், எங்கே இருக்கும், நம்ம வீடு மாதிரியே இல்லையே இது. உங்களுக்கு ஒரு சென்சேஷன், உங்கள் ஹேண்டுக்கிட்ட யாரோ படுத்துட்ருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஹெட்டை டவுன் பண்ணி உங்களுக்கு நெக்கில் செம்மையாக பெயின் ஆகுது. ஏன்னா இப்போ தானே உங்கள் பாடி ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 month கிட்ட ரெஸ்ட் இருந்திருக்கும். நீங்கள் திடீர்னு வந்து உங்கள் பாடியை ஷேக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து திரும்பி நெக் பெயினாக இருக்குது அப்படி சொல்லிட்டு பொறுமையாக நீங்கள் கீழே பார்க்குறீங்க. பார்த்தா ஷுகா தான் படுத்திருக்காரு. இவ்வளோ ஒரு பேபி மாதிரி, ஒரு பேபி கேட் மாதிரி படுத்திருக்காரு. ஒரு ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. என்னதான் தூங்காமல் டாக் சர்க்கிள் வந்ததுனாலும் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு ஃபேஸ் பார்க்க. ஸோ யார் இது, யார் இந்த அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படியே குறுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ பேசலாம், லைக் எப்படின்னா அம்மாவை கூப்பிடலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரு வாய் ஓப்பன் பண்ணி அம்மான்னு சவுண்ட் கொடுக்க தான் போகிறீங்க. உங்களால் பேச முடியல, அவ்வளோதான். தொண்டை பிடிச்சாரோ பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. சுத்தமாக உங்களால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. நீங்கன்னா பொறுமையாக அப்படி உங்கள் ஹேண்ட் எடுக்கிறீங்க. அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறீங்க ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டுருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்டை தூக்கி பார்க்குறீங்க, அந்த ட்ரிப்ஸை வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டு ஃபுல்லாக அவ்வளோ கேர்லாம் இருக்குது. நம்மளுக்கு என்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா இல்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சத்தியமாக அந்த இடத்துல ஒன்றுமே புரியல. லெக்கை வந்து ஷேக் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் லெக்கை வந்து அந்த இடத்துல வந்து லைக் ரொம்ப ஹெவியாக இருக்குது உங்கள் லெக். உங்களால் வந்து அதை ஷேக் பண்ணவே முடியல. ஸோ உங்கள் ஹேண்டை மட்டும் தான் வந்து உங்களால் எடுக்கவே முடியுது. அதையும் வந்து ரொம்ப ஃபுல்லாலாம் வந்து லிஃப்ட் பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து இவரை எழுப்பலாமா, ஜஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக வந்து அப்படியே மனசுக்குள்ளே தான் வந்து யோசிச்சுட்ருக்கீங்க. உங்களால் ஒரு வார்த்தை கூட வந்து வாயத்தை வந்து பேச முடியல. யாருன்னு தெரில, இவரை நம்ம வேக்கப் பண்ணோன்னா மேபி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் கிட்டே தான் படுத்திருப்பாரு. பொறுமையாக லெஃப்ட் ஹேண்டை தூக்குறீங்க. உங்களுக்கு வந்து லைக் அந்த ஜாயின் வலிக்குது, உங்களோட ஷோல்டர் ஜாயின் வலிக்குது. பொறுமையாக நீங்கள் வந்து உங்களோட பிங்கி ஃபிங்கரால் ஷுகாவோட லைக் அவரோட 4 சேர்த்து நீங்கள் எழுப்ப ட்ரை பண்ணுறீங்க. ஷுகானா அவர் வந்து டீப் ஸ்லீப்பில் தான் இருந்திருப்பார். ஸோ டீப் ஸ்லீப்பில் இருந்த ஷுகாவுக்கு நான் கனவு கண்டுட்டு இருந்திருப்பாள். அந்த ட்ரீம் அப்படியே அந்த டெஸ்ட்டாக ஆகுது. ஒரு நிமிஷம் அவருக்கு வந்து லைக் மினி ஹார்ட் அட்டாக்கே வந்தது. அப்படியே மூச்சு வாங்கிட்டு டக்குன்னு எழுந்திருக்கிறாரு. அவர் எந்திரிச்சு ஃபர்ஸ்ட்டில் லைட் அவரோட ஹெட் மேலே நீங்கள் வந்து ஹேண்ட் வச்சுருப்பீங்களா, டக்குன்னு அவர் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுனால ஆல்ரெடி உங்களால் ஹேண்ட் எதுவுமே ஷேக் பண்ண முடியல. ஆல்ரெடி வந்து நிறைய அடிபட்டுருக்கு. ஸோ டக்குன்னு நினச்சனால உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபிங்கர்ஸ்லாம் வலிக்குது. அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஆனால் திருன்னு முடிச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. லைக் நீங்கள் வந்து உட்காந்த மாதிரி இல்லை, ஜஸ்ட்டு ஃபுல்லாக லைட் டவுன் அப்படி படுத்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஹெட்டை திருப்ப முடியாமல் திருப்பி ஷுகாவை பார்க்குறீங்க. உங்கள் முட்டை கண்ணால் வச்சு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஷுகானா கண்ணாவான்னு நிஜமான்னு சத்தியமாக தெரில. அவர் கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி ஊற்றுது. வயன் என்ன அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து வயன் நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு எதுவும் இல்லை வயன் நான் யாரும் தெரியுது அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து 1000 ஆஃப் கொஸ்டின் வந்து உங்ககிட்ட கேட்டுகிட்டே அப்படியே வந்து சின்ன வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு நான் டக்குன்னு இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க இப்படி பண்ண எப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டில் செம்மையாக ரைஸ் ஆகுது, வயிற்றுக்குள்ள பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ்லாம் வருது. பட் அதை தான் உங்களால் ஃபீல் பண்ண முடியல. ஸோ அப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு மாதிரி உங்கள் கண்ணிலே தெரியுது நீங்கள் பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தான் வந்து நம்ம யாரும் ஞாபகம் இல்லையா என்ன இல்லை பயப்படுறா போல். ஸோ நம்ம லாஸ்ட் நைட் லைக் அப்போது ஆக்சிடெண்ட் அப்போ பிஹேவ் பண்ணதுனால பயப்படுறா போலன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து ஹேண்ட் எடுத்துடுறாரு. ஸோ நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு கீழே போய்ட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாரு, டாக்டரை கூப்பிட்றாரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வந்து அப்படியே திருவிழா காணாம படம் ஃபுல்லாக மாதிரி முடிச்சுட்டு இப்போ எங்கே இருக்கோம், நம்ம அம்மா அப்பா கூப்பிட முடியாது, அம்மா அப்பா எங்கே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து முடிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ உங்களால் வந்து என்னென்னா பாடியை மூவ் பண்ண முடியல, நடக்க முடியல, ஜஸ்ட் ஹேண்டை மட்டும் தான் மூவ் பண்ண முடியுது, ஹெட்டை வந்து லைட்டாக ஷேக் பண்ண முடியுது, பேச முடியல. ஸோ நீங்கள் பேச முடிஞ்சால் தானே ஏதாச்சும் சொல்ல முடியும். பேச முடியலங்கும் போது என்ன சொல்ல முடியும். ஸோ அப்படியே வந்து உள்ள ஒருத்தர் என்ட்ரு ஆகுறாரு. யாரான்னு பார்த்தா டாக்டர் தான். இல்லை என்ட்ராகி மிஸ் வயன் எந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் செக் பண்ணுறாரு. வயன் உங்களால் பேச முடியுதா அப்படின்னு கேட்டோங்க. நீங்கள் வந்து பொறுமையாக ஹெட்டை ரொம்ப ஸ்லோவாக ஷேக் பண்ணுறீங்க இல்லைங்கிற மாதிரி அவருக்கு புரிஞ்சிடுது. இவரோட பாடி வந்து ரொம்ப நாள் ரெஸ்ட்டில் இருந்ததுனால இப்போ அவங்களோட நடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ 1 month வந்து இவருக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ்லாம் கொடுத்தீங்கன்னா சரியாயிருவாங்க அப்படி சொன்னோன்னே நான் பார்த்துக்கிறேன் டாக்டர்னு சொல்லிட்டு ரொம்ப வேகம் வந்து ஷுகா சொல்கிறாரு. ஸோ அப்படியே வந்து பின்னாடி 4-5 பேர் என்ட்ராகிறாங்க. யாரும் இல்லை, ஷுகாவோட பேரண்ட்ஸ் அண்ட் உங்களோட பேரண்ட்ஸ் தான். உங்களோட பேரண்ட்ஸ் பார்த்தோன்னா நீங்கள் அப்படியே எழுந்துச்சு போயிட்டு ஹக் பண்ணவும் ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நீங்கள் எந்திரிச்சு போய் ஹக் பண்ணவும் ட்ரை பண்ணுறீங்க. பட் சுத்தமாக உங்கள் பாடி வந்து உங்களால் எந்திரிக்க வைக்க முடியல. ஸோ ஹேண்ட் மட்டும் தான் லைட்டாக மூவ் ஆகுதே தவிர வேறு எதுவுமே மூவ் ஆகலை. ஷுகாவுக்கு புரிஞ்சிருது
ஆண்டி அவரை வந்து உங்க கூட பேசணும் ட்ரை பண்ணுறா போல, கொஞ்சம் கிட்ட போங்க அப்படின்னு. சரி தம்பி. அவங்க அம்மாவுக்கு புரியாது கூட, சுகாவுக்கு புரியுது. ஸோ அப்படியே வந்து கிட்ட போயிட்டு, வயன்மா நல்லா இருக்கியா? நாங்கள் நல்லா இருக்கோம்டா. அம்மா அப்பா ரொம்பவே நல்லாயிருக்கும், நீ நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது எவ்வளோ வந்து அவங்களால பேச முடியாது. ஸோ அவங்களே ரிப்ளை பண்ணி அவங்களே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்குலாம் வந்து கண்ணிலேருந்து ஆனந்த கனி மாதிரி. பட் பொண்ணு இப்படி இருக்காளே சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அப்படியே வந்து கண்ணில் தனித்தனியாக வந்துட்டுருக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து இப்போ அந்த ஹேண்டை கொண்டு போய் உங்கள் அம்மாவோட டியர்ஸை வைப் பண்ணணும்னு தோணுது. பட் முடியல. இப்போ வந்து உங்களுக்கு உங்களோட ஸ்டொமக் மேலே லைட்டாக ஏதோ ஹெவியாக ஃபீல் ஆகுது. அப்படியே வந்து லைக் வெட்டாகவும் ஃபீல் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு சுத்தமாக புரியல. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க ரைட் சைடு போல், ரொம்ப பொறுமையாக திரும்பி பார்க்குறீங்க. லெஃப்ட் சைடு தான் உங்கள் அம்மா நினச்சிருப்பாங்க. இப்போ திரும்பி பார்த்தா உங்களோட தங்கச்சி தான். அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கா. உங்களுக்கு வந்து அவளை பார்த்தோன்னா கண்ணந்து இவ்வளோ நேரம் வராத தண்ணி, உங்கள் அம்மாவை பார்த்து கூட வராத தண்ணி ஒரு தங்கச்சியை பார்த்தோன்னே வருது. அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணிலேருந்து தர தண்ணி ஊற்றுது. ஐயோ இப்போ தான் கோமாலேருந்து நினச்சிக்காங்க, உங்கள் அழுகக்கூடாது அப்படி சொல்லிட்டு டாக்டர்னா நீங்கள் வெளியே போங்கம்மா அப்படின்னோன்னே நீங்கள் வந்து டாக்டர் பொறுமையாக திரும்பி வேணாங்கிற மாதிரி ஹெட் செக் பண்ணுறீங்க. சரி தங்கச்சி மட்டும் இருக்க சொல்லுங்கள், மற்றவங்கள வெளியே போங்கன்னு. அவங்க தங்கச்சினா நான் அக்கா விட்டு போக மாட்டேன். இல்லை நீ இருமா, மற்றவங்க போவாங்கன்னு. அம்மா இருக்கட்டுமே. இல்லை இருக்கட்டும், விடு அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா வெளியே போயிடுறாங்க. ஸோ இப்போ யாருமே இல்லை, டாக்டர் மட்டும் தான் ஓரமாக நினைச்சிருக்காங்க. ஓகே தங்கச்சி நேம் என்ன வச்சுக்கலாம்? சரின்னு வச்சுக்கலாம், ஒரே ஃப்ரூட்ஸ் நேமாக வைக்கிறேன்ல, பரவாயில்ல இருந்துட்டு போகுது. ஸோ சரி வந்து அக்கா என்னக்கா என்னை விட்டு போயிடுவேன், நான் எவ்வளோ பயந்தான் தெரியுமாக்கா அப்படி சொல்லிட்டு நிறைய அப்படியே சொல்லி அழுதுட்டுருக்கா. ஸோ உங்களுக்கு அதை பார்க்க இன்னும் கஷ்டமாக இருக்குது. உங்கள் கண்ணன் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அக்கா நீ அழுகாதக்கா, டாக்டர் அழுகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, ஏங்கா அழுகிறேன், நான் அழுகிறேன் நான் தான் அழுகிறேன்னு சொல்லிட்டு சரிண்ணா அப்படியே வந்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு லைக் அவள் ட்ரை பண்ணுறா, 2 கையும் வச்சு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அழுகாமல் இருக்க ட்ரை பண்ணுறா. பட் ஆட்டோமேட்டிக்காக கண்ணன் தண்ணி தாரே வந்துட்டுருக்கு. இவ்வளோ தொடச்சாலும் தண்ணியாக வருது. ஸோ நான் கண்ணெல்லாம் அழுகாமல் இருக்க முடியல அப்படி சொல்லிட்டு திரும்ப ஹக் பண்ணி அழுகிறான். ஸோ நீங்கள் அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணி உங்கள் ரைட் ஹேண்ட்ஸில் வந்து ட்ரிப்ஸ் எடுத்துகிட்ருப்பாங்க. ஸோ அப்படியே பொறுமையாக வந்து கையை கொண்டு வந்து ரொம்ப பொறுமையாக தூக்கம் இல்லை, வலிக்குது ஜாயின்ஸ்லாம், பட் இருந்தாலும் வந்து தூக்கி கொண்டு போயிட்டு அவரோட ஹெட்டில் வச்சு லைட்டாக வந்து ஒரு ரப் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ அவனா அக்கா அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை ஹக் பண்ணி அழுகிறான். சரி அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லோரும் உள்ளே வந்து உங்களை பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் தான் ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ சாப்பாடு ஃபீட் பண்ணும்போது உங்களால் அதை வந்து சீவ் பண்ண முடியல, பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு சீவ் பண்ணி முழுங்குறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டேஸ்லாம் ஸ்கிப் ஆகும். சுகா வந்து உங்கள்கிட்ட பார்த்துக்கணும்னு ட்ரை பண்ணுவார். பட் நீங்கள் தான் வந்து அலோவ் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் அவர் யாருன்னே உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி உங்களோட மைண்ட் செட். ஸோ அவர்கிட்ட வந்தனால இல்லை வேணாம் எங்கள் அம்மா அப்பாவே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்கள் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுவீங்க. லைக் எப்படின்னா இப்போ தான் கோமாலேருந்து வந்திருக்கீங்க, ஸோ கொஞ்சம் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து சுகாவுக்கு வந்து ஹர்ட் ஆகுது. லைக் அவர் பெயின்ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, வயன் நான் அவனை ஹர்ட் பண்ணதுக்கு இப்போது திரும்ப ஹர்ட் பண்ணுறியா? சரி வயன் நான் தாங்கிக்கிறேன், நான் பண்ணதை விட இது ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் அமைதியாக உட்காந்துக்கிறாரு. ஸோ இப்படி இந்த டேஸ்லலாம் வந்து அவங்க அம்மா அப்பா தான் வந்து உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. லைக் உங்களோட அம்மா அப்பா தான். யூங்கியோட அம்மா அப்பா கூட அவ்வளோ வந்திருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் பார்த்துட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி தான் வந்திருப்பாங்க, தேவையான பொருளாக வாங்கி கொடுக்க. ஸோ பட் நீங்கள் தூங்கின பின்னாடி சுகா வந்து உங்களை பார்த்துக்குவார். எப்படின்னா நீங்கள் தூங்கின பின்னாடி உங்கள் கிட்டே உட்காந்து பார்த்துட்ருப்பாரு. நீங்கள் வேக்கப் ஆகிற மாதிரி இருந்தால் அவர் வந்து போயிடுவார். ஸோ கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே வந்து சுகா இன்றைக்கி நைட்டு உங்கள்கிட்ட உட்காந்து பார்த்துட்ருக்காரு. நீங்கள் நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டுருக்கீங்க. நீங்கள் தனியாக தான் தூங்குவீங்க, ஜஸ்ட் ஒரு 2 பில்லோ வந்து கிட்ட போட்டு நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ சுகானா சலிக்காமல் உங்களே அட்மையர் பண்ணிகிட்ருக்காரு. உனக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சுல, பட் கொஞ்சம் ஒரு விஷயத்தில் கூட நான் ஞாபகம் மாட்டேனா? ஒரு விஷயத்தில் கூட, சின்ன விஷயத்தில் கூட ஞாபகம் இல்லையா? அது எப்படி? நீங்கள் நானும் இவ்வளோ லவ் பண்ணோம், நானும் நீயும் சேர்ந்து தான், நீங்கள் தானே என்ன லவ் பண்ண. சுற்றி பார்க்குற ஒரு விஷயத்துலையும் நீ மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வர, சின்ன சின்ன விஷயத்துலையும் கூட. ஆனால் நான் உனக்கு ஒரு விஷயத்தில் கூட ஞாபகம் வரலையா அப்படின்னு உங்களே பார்த்துட்டு இதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள்னா அப்படியே வந்து கொஞ்சம் பரண்டு படுக்கிறதுக்காக அப்படியே திரும்பி படுக்கிறதுக்கா ஒரு மாதிரி சினிங்கிட்டே வந்து பரண்டு படுக்கிறீங்க. ஸோ அதை பார்த்தோன்னே சுகாக்கெலாம் கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது, எங்கே பார்த்தோன்னே கத்திடுவாளோன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே குனிஞ்சு லைக் பெட்டோட சைடில் வந்து அப்படியே கீழே உட்காந்துடுறாரு. ஸோ வந்து பெட்டில் தெரியாதுங்கிறதுக்காக நீங்கள் அப்படியே வந்து ஆப்போசிட் சைடில் படுத்துருப்பீங்க. அப்போ அப்படியே திரும்பி சுகாவோட சைடு திரும்பி படுத்துக்கிறீங்க. ஸோ சுகா அப்படியே சவுண்டாக அமைதியானோன்னே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே தலையில் வந்து அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அப்படியே அந்த இவர் சைடில் இருந்து அப்படியே நல்லா பேபி மாதிரி தூங்கிட்டுருக்கீங்க. அப்படியே வந்து லைக் உங்களோட ஃபேஸ் வந்து பின்னாவில் ப்ரெஸ் ஆகிறதுனால உங்களோட சீக்ஸ்லாம் அப்படியே வந்து கொஞ்சம் ப்ரெஸ் ஆகி உங்கள் லிப்ஸ்லாம் அப்படியே ப்ளஃபியாக தெரியுது, பவுட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் ஐஸ்லாம் நல்லா டோ ஐஸ் இல்லையா, ஸோ பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து சுகா என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்துருப்பாரு. அப்படி உங்களை பார்த்தோன்னா ரொம்ப க்யூட்டாக தெரியுறீங்க அவர் கண்ணுக்கு. அப்படியே ஸ்டாச்சு ஆனது தான்
நைட்டு ஃபுல்லாக உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அந்த ஸ்டாச்சுவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஹார்ஸ் கிட்ட அவர் வந்து அசையவே இல்லை. அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் முழிப்பு வந்திருக்கும். லைக் யாரோ நம்மளை ரொம்ப நேரம் ஸ்டார் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தோணும்ல நம்மளுக்கு தூக்கத்தில். ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு முழிப்பு வந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்கறதா தான் சுகா வந்து திரும்ப அப்படியே வந்து லைக் அப்படியே படுத்திருப்பாரு. யாரோ இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி திரும்பி பார்த்துருப்பீங்க. சுகா அப்படியே பெட்டிக்கடியே பூந்து போயிருப்பார். ஸோ நீங்கள்னா சரி நம்ம ரெஸ்ட்டும் போய்ட்டு வரலான்னு சொல்லிட்டு ரெஸ்ட்டும் போயிட்டு வந்து திரும்ப படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ சுகா வந்து அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் ரூமுக்கு போயிருப்பார். அவருக்கு வந்து உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கவே தோணல. பிகாஸ் இந்த 2 months கிட்ட உங்கள் கூடவே தான் இருந்திருப்பார் எப்போவுமே. இப்போ திடீர்னு வந்து பிரிஞ்சு போக சொன்னால் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி தான் வந்து ஒரு 4-5 days கிட்ட போயிருக்கோம். இப்போது ஒரு நைட் நீங்கள் வந்து போய் சாப்பிட்டு மேலே போய் உட்காந்துருக்கீங்க. இப்போ நீங்கள் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டீங்க. லைக் நடக்க முடியும். அண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலானதெல்லாம் பண்ண முடியாது. எப்படின்னா லைக் நார்மலாக நடப்பீங்க போவீங்க அவ்வளோதான். ஓட சொன்னால் அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது. ஸோ ஓடவே முடியாது அவ்வளோதான். ஃபாஸ்ட்டாக நடக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்து படுத்து சீரிங்க பார்த்துட்ருக்கீங்க. எதையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கேன். எதை நான் மிஸ் பண்ணுறேன் எனக்கு தெரில. எனக்கு இப்போது அழுகணும் போல் இருக்குது. பட் ஏன் எனக்கு ரீசன் தெரியலையே. ஏதோ என்கிட்டே இருக்குது. பட் அது எனக்கு அதை நான் அது எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்கிட்ட இருக்கிற விஷயத்த என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் ஏங்குறேன்னு தோணுது. பட் அது என்னென்னு எனக்கு புரியலையே. ஒரு சொல்லிட்டு உங்கள் கண்ணில் அப்படியே தனியாக வருது. உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. பட் அது என்னென்னு தெரில. ஸோ அப்படியே சரி நீங்கள் பார்த்துட்டு சரி தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து பெட்ஷீட்டை கவர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சைடாக திரும்பி படுத்திருப்பீங்க. ஸோ படுத்துக்கு நீங்கள் கண்ணை முன்னே டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. டக்குன்னு ஃப்ளின்ச்சாக இருங்க. ஸோ ஒரு மேண்டியான ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. உங்களுக்குன்னா ஒரு லைக்காக ஜர்க் விட்டுருது. ஏன்னா இந்த டைமுக்கு யாருமே உங்கள் ரூமுக்கு வர மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் லைக் வயன்மா அப்படி சொல்லிட்டு டோர் நாக் பண்ணிட்டு வருவாங்க. இன்னும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வயன்மான்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. ஸோ இப்போ யாரும் அப்படி உள்ள வருது உங்களால் திரும்பி பார்க்க முடியல. ஸோ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி வந்து படுத்திருக்கீங்க. ஐஸை வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி படுத்திருக்கீங்க. அப்படியே வந்து உங்களுக்கு லைட்டாக பயமாகவும் இருக்குது. ஒருவேளை கோஸ்ட்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதெல்லாம் அப்படியே வந்து எதுவுமே பொருட்படுத்தாமல் நல்லா படுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து இந்த ஃபுட் ஸ்டெப் உங்கள் கிட்டே வர மாதிரி கேட்டோன்னா உங்களுக்குன்னா அவ்வளோதான் சுத்தமாக பயமாக இருக்குது. திரும்பி பார்த்தலாமாங்கிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா எங்கள் பேய் இப்படியே மூஞ்சிக்கிட்டு வந்து பேன் கத்திரிமோன்னு சொல்லிட்டு அது ஒரு சைடு பயமாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து பொறுமையாக கண்ணை திறந்துடாத கோப்பி அப்படிங்கிற மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. லைக் படுத்துருக்கீங்க. ஸோ அப்படியே சுகா உங்ககிட்ட வந்து செல்லில் உட்காந்து உங்கள் ஃபேஸே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. லைட்டாக அவங்களோட ஐஸ்லாம் வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி ஷேக் ஆகும் லைட்டாக. இருட்டுக்குள்ளே சுகாக்கு அதெல்லாம் தரல. லைட்டாக தான் ஷேக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. சார் நீங்கள் வந்து வேக்கப் ஆகிருக்கீங்க. அதெல்லாம் அவர் கண்டுக்கல. ஸோ நீங்கள் அப்படியே பரண்டு படுக்கிற மாதிரி படுத்து உங்கள் ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதான் பேய்கிட்ட இருக்குது. இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணிக்க மாதிரின்னு சொல்லிட்டு நல்லா கவர் பண்ணிட்டு படுத்துட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து நான் அந்த பகுதியும் படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அந்த சைடு வந்து அப்படியே பொறுமையாக உங்கள் ஃபேஸே பார்த்துட்ருக்காரு. இப்போது அவர் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன் நல்லா தூங்கிட்டு இருக்கல அப்படி சொல்லிட்டு அவர் நான் எப்போவும் நைட் பேசுகிற மாதிரி மெஷர் பண்ண மறந்துட்டேன் மடிச்சுங்க. எப்போ வந்து நைட் உங்ககிட்ட உட்காந்து புலம்பிட்டு தான் போவார். ஸோ என்ன இப்போ நீ என்னை இவ்வளோ ஈஸியாக மெமரி லாஸ் மறந்துட்டேன் என்னை இவ்வளோ ஈஸியாக. பட் என்ன ஒன்று மறக்க முடியலையே. இன்னொரு ஒரு சின்ன ஹோப்பில் வந்துட்டுருக்கேன். உனக்கு ஞாபகம் வந்துடாதான்னு. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் நான் எப்படி பார்த்தேங்கிறது. அப்போ தேவதை மாதிரி இருந்த தெரியுமா என் கண்ணுக்கு. இப்பவும் அப்படி தான் இருக்குது. என் குட்டி தேவதை இப்போ ரொம்ப பெரிய தேவதையாக வளர்ந்துட்டா. ஆனால் கொஞ்ச நாள் கூட சந்தோஷமாக இருக்க முடியல. ஃபஸ்ட்டு நான் அவனை புரிஞ்சுக்காமல் ஹர்ட் பண்ணேன். இப்போது நான் அவனை புரிஞ்சுக்கிட்டேன். பட் நீ என்னை தெரியாமலே ஹர்ட் பண்ணுற. எனக்கு அது எவ்வளோ வலிக்குது தெரியுமா. கொஞ்சம் கொஞ்சமாக குத்துது. சாவோட இது ரொம்ப கொடூரமாக வலிக்குது. அவன் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு தெரியும்போது எப்படி வலிக்குது தெரியுமா. பட் என்னோடய ஹோப்பை நான் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சுகானா அவர் பாட்டுக்கு நடந்தது அவர் மனசை தோணுனதெல்லாம் பேசிகிட்ருக்காரு. உங்களுக்கே அந்த சுகா பேசுறதுலாம் கேட்டு கண்ணன் தண்ணியும் வந்துடுது. ஸோ யாரா மனுஷன் இவன் மூஞ்சை பார்த்தாங்கன்னு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இப்படியே லேஸ்ட்டாக ஸ்கிப் ஆகும். நீங்கள் சுகா வராருங்கிறதுக்காகவே நீங்கள் வந்து தூங்காமல் அப்படியே வந்து இருப்பீங்க. சுகா வந்து எப்போவே உங்க கூட பேசிட்டு போகிறது. இப்போ வந்து சுகா வந்து பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. நம்மளுக்கு மெமரி லாஸ் ஆகிருக்கு. ஏன் நம்ம ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க பட் என்னென்னு தெரில அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. பட் இப்போ வந்து சுகா பண்ணுறது ஒரு விஷயமும் இவ்வளோ லவ் பண்ணுறாரா நம்மளை. நைட்டு வந்து நம்மளுக்காக அவ்வளோ பேசுகிறாரே. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் முடிச்சு வந்து நம்ம ஃபேஸை பார்க்குறாரு. நம்மளுக்காகவே எல்லாமே பண்ணுறாரு. நம்மளுக்காகவே ஒருத்தர் வாழ்ந்துட்டுருக்காரு. இப்போல்லாம் லவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து அவரை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. இப்போல்லாம் வந்து ஃபஸ்ட்டாச்சும் ஜஸ்ட்டு நார்மலாக ஸ்டேஞ்சர்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டுருப்பீங்க. இப்போ வந்து அவரோட ஃபேஸுமே உங்களால் பார்க்க முடியல. ஜஸ்ட்டு ஒரே ஹவுஸில் இருந்தால் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றது. நீங்கள் வந்து லேட்டாக தான் இருப்பீங்க, லேட்டாக தான் சாப்பிடுவீங்க.
ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் சுகாவை பார்க்கும்போது ஜஸ்ட்டு நார்மலாக ஒரு கேஷுவலாக லுக் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போயிடுவீங்க. இப்போ அதை கூட நீங்கள் பண்ண மாட்டேறீங்க. எங்களுக்கு வந்து லைட்டாக ஷையாக இருக்குது. ஏன்னா அவர் பேசுகிறதெல்லாம் அப்படி நீங்கள் வந்து நைட் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1 வீக் ஃபுல்லாக நோட் பண்ணியிருப்பீங்க. சுகா வந்து என்னென்ன சொல்கிறாரு, என்னென்ன நடந்துச்சு, அவர் உங்களை எப்படி லவ் பண்ணார், சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்குன்னா ஒரு மனுஷனால் இவ்வளோ லவ் பண்ண முடியுமா நம்மளை அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பார்க்கிள் லைக் லவ் வந்திருக்கும். பட் உங்களுக்கு அது தெரியாது. உங்களுக்கு ஒரே ப்ளஷாக இருக்கும். ஸோ அப்படியே வந்து அவரை பார்த்தாலே ப்ளஷ் ஆவீங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே குனிஞ்சுக்குவீங்க. சுகான்னு நினச்சிக்குவாருனா இவளுக்கு நம்மளை பிடிக்கல போல், அதான் அப்படியே ஹெட் டவுன் பண்ணிட்டு போகிறா போல் அப்படின்னு நினச்சிட்டு அது மாதிரி லைக் சேட் ஸ்மெல் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். ஸோ இந்த மாதிரி தான் டேஸ்லாம் ஸ்கிப் போகும். எப்போவுமே வந்து என்ன தான் உங்களுக்கு பிடிக்கலனாலும் சுகா வந்து உங்களை பார்க்கறத மட்டும் ஸ்டாப் பண்ணவே மாட்டார், வந்துகிட்டே இருப்பார். ஸோ நீங்கள் வந்து அது அவருக்கு வந்து லைக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. சுகா வந்து தினமும் வருது, ஒரு வாய்ஸை கேட்குறது, லைக் அவரோட வாய்ஸே உங்களுக்கு வந்து இப்போ ஃபேவரட் வாய்ஸாக மாறிடுச்சு. எனக்கு நீ கிடைக்க மாட்டேன்னு நினைக்கும்போது இது ஹோப் கொஞ்சம் கொஞ்சமாக உடையுது தெரியுமா. இந்த ஹோப் உடையக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், உடையவும் விட மாட்டேன். ஆனால் நாட்கள் போக போக நீ எனக்கு கிடைக்க மாட்டியோ, உன்னால் கடைசி வரைக்கும் அதை ஞாபகப்படுத்த முடியாதோ. ஏன்னா நான் இந்த மாதிரி தாண்டி இருந்தேன். இப்போ நீ 10th படிக்கும்போது உனக்கு மெமரி லாஸ் ஆகிருக்குமா, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக இந்த இதோட தான் நீ இறந்துட்டேன்னு சொன்னாங்க. வயன் இறந்துட்டா, அதுலேருந்து என்னால் மூவ் ஆனே ஆக முடியல. அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். நீ பார்க்குற சின்ன சின்ன இடத்துலையும் நீ மட்டும்தான் தெரிஞ்ச. உன் கூட ஸ்பெண்ட் பண்ண மெமரிஸ் எல்லாமே என்னை வந்து கொன்னுச்சு. பட் இருந்தாலும் நான் ஓவர் கம் பண்ணி வர ட்ரை பண்ணல. பிகாஸ் உன்னோட மெமரிஸ் என்னை எவ்வளோ தான் கொண்டாடும் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி. அது நல்லா இருந்துச்சு. வழியிலையும் ஒரு சுகம் மாதிரி எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா. அது சின்ன சின்ன மெமரிஸ் அதுதான் வந்து என்னை ரொம்ப ஹாப்பியாக வச்சுட்டு இருந்துச்சு அந்த நாளில். ஆனால் நீ வந்து உலகத்தில் இல்லைன்னு சொல்லும்போது என்னால் அதை ஏற்றுக்க முடியல. பட் என்னோடய நினைவுலையும் இங்கே இருக்கிற ஒரு ஏரில் கூட நீ வந்து கலந்துருப்ப அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நீ வந்து எனக்கு ஒய்ஃபாக வந்த. அப்போ வந்து நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ உன்னோட ஃபேஸும் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ வந்து நான் ரொம்ப ஹர்ட் பண்ணேன். பிகாஸ் என்னோடய மனசில் இருக்கிறது வயன் தானே, நான் உன்னை வேறு ஒரு பொண்ணாக தானே பார்த்தேன். அப்போவுமே நீ பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எங்கே நம்ம வயனுக்கு துரோகம் பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. நான் உங்ககிட்டேருந்து விலகி போனேன். ஏன் உன் மேலே எனக்கு காதல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை ஹர்ட் கூட பண்ணேன். பட் நீ அதை எதையுமே பொருட்படுத்தலை, என் பின்னாடியே தான் வந்துட்டு இருந்தேன். பட் ஒன் டைம் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி. பட் அப்போ நீ என்னை விட்டு போயிட்டேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நீ தான் என் ஒயன்னு. அதுக்கப்புறம் நான் உன்னை தேடி வந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் உன்னை தேடி வந்தனால தான் ஆக்சிடெண்ட்டே நடந்துச்சு. அப்போது நான் மட்டும் அப்படி பேசியிருந்தேன்னா அட்லீஸ்ட் அவனை தேடி வந்திருக்கும்போது உன்னை ஹர்ட் பண்ணாத மாதிரி பேசியிருக்கணும், உன்னை கம்ஃபர்ட் பண்ணியிருக்கணும். நீ மட்டும் ஓடி போகலன்னா அப்போ அந்த ஆக்சிடெண்ட் ஆகிருக்குமா, நான் மட்டும் அந்த மாதிரி பேசியிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுகாவுக்கு வந்து ரொம்ப அழுகையாக வருது. அவர் அப்படியே கண்ணு மூடி அழுதுட்டுருக்காரு. ஸோ சுகாவோட சீக்ஸில் வந்து ஒரு ஹேண்டை ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் தான் அவரோட டேஸ் அப்படியே வெயிட் பண்ணுறீங்க. சுகானா அவ்வளோதான், அப்படியே பேக் வாட்ஸில் 2 ஸ்டெப் போயிடுறாரு. சேரில் உட்காந்துட்டு இருந்துருப்பாரு. பொத்தின் சேரோட பின்னாடி விழுகிறாரு. ஐயோ பார்த்துங்க எந்திரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஹேண்ட் கொடுக்குறீங்க. இல்லை என்ன அவருக்கு அந்த இடத்துல எப்படி இருக்கும், இவ்வளோ நாள் பைத்திய மாதிரி புலம்பிருக்கும். இந்த பொண்ணு கேட்டுட்டாலே ஐயோ என்னோடய பொண்ணாடி கேட்டாலேன்னு சொல்லிட்டு அவருக்கு கனவா நினைச்சமாவும் ஒன்றுமே புரியல. அப்படி வந்து அவ்வளோதான் மனுஷன் அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஷையாகவும் இருக்குது. ஐயோ கேட்டாலே அப்படிங்கிற மாதிரி இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது, ஹாப்பியாகவும் இருக்குது. புரிஞ்சுக்கிட்டாளா அதான் அப்படி பண்ணுறாளான்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இது இருந்த ஃபீலில் அவர் அப்படியே எழுந்திரிச்சு சேரை ஒழுங்காக வச்சுட்டு ஃபேஸை கூட பார்க்கல, லைட்டாக அவங்க நிமிர்ந்து பார்க்குறாரு. அதுக்குள்ளே நீங்கள் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்களா. ஸோ அவர் வந்து ஃபேஸ் அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு டக்குன்னு ப்ரெஷ் ஆகிருக்கும். ஸோ அப்படியே குனிஞ்சிட்டு அப்படியே வெளியே வந்து ஓடுறாரு. ஐயோ இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்குள்ளேயே போயிட்டு அப்படியே வந்து கதை சாத்திட்டு போயிடாரு. என்ன போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் நைட்டு அவன் பேசுறது கேட்க முடியாதா, ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முடிச்சுட்டு நிற்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி டே ஸ்கிப் ஆகிருக்கும். பட் சுகா வந்து இப்போது வரதில்லை உங்கள் ரூமுக்கு. சுகா வந்து 1 வீக்காக உங்கள் ரூமுக்கு வரதில்லை. உங்களுக்குலாம் லைட்டாக கஷ்டமாக இருக்குது, அவனை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, கோவமும் வருது. என்னடா நீ வராமல் இருப்பியாடா ரொம்ப அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த சைட் சுகா காட்டினா அவருக்கு வந்து இன்னும் ஐயோ தெரிஞ்சிடுச்சே, அவன் வந்து இப்போ என்ன ஃபீல் பண்ணிட்டுருப்பா, ஒரு வேளை எனக்கு பிடிக்காதோ, நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுவாளோ, ஒரு வேளை அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, அதான் வந்து என்ன சிக்ஸை நினச்சி டேஸ்லாம் வைப் பண்ணி விட்டாலோ எனக்கு புரியல. நம்ம போக வேணாம். பட் அவரால் வந்து போகாமலும் இருக்க முடியல. ஸோ அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் இருந்தாலும் ஸ்லீப்பிங் பில்ஸை போட்டு தம்பி அப்படி கப்புன்னு தூங்கிடாப்புல. ஸோ நீங்கள்ண்ணா இதுக்கு மேலே என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகாவோட ரூமுக்கு நீங்கள் போக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படியே வந்து டோரை பொறுமையாக ஓப்பன் பண்ணுறீங்க, ரொம்ப ஸ்லோவாக ஓப்பன் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம புருஷன் ரூம் தானே, நமக்கு இல்லாத உரிமையாக சொல்லிட்டு சட்டுன்னு திறக்கிறீங்க.
ஸோ சுகானா நல்லா தூங்கிட்டு பாருல ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆகலை. ஸோ என்னடா தூங்கிட்டியா பாரா, நான் மட்டும் தூங்காமல் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், இவன் இவ்வளோ ஈஸியாக தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே வந்து நீங்களும் டோரை பின்னாடி சாத்திட்டு தாப்பால் போட்டு இப்படி வந்து உள்ள வரீங்க லாக் போட்டு. ஸோ பார்த்தா சுகா நல்லா பேபி மாதிரி படுத்து ஒரு பில்லோவை ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்காரு. உங்களுக்குன்னா பொசசிவ் ஆகுது அந்த பில்லோ மேலே. ஸோ என்ன ஹக் பண்ணாமல் அந்த பில்லோ ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கான். லவ்னு உருகி பேசிட்டு இப்போ பாரு ஒரு பில்லோ ஹக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக கிட்ட போயிட்டு வெடிக்கிற பில்லோ பிடுங்குறீங்க. அவன் எந்திரிக்கல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவன் கிட்ட படுத்துட்டு அவனோட ஹேண்ட்ஸை உங்கள் மேலே தூக்கி போட்டு நீங்கள் அவன் மேலே ஒரு காலை தூக்கி அப்படியே ஹக் பண்ணி தூங்குறீங்க. ஸோ அப்படியே அந்த ஹக் பண்ணி படுத்துக்கிறீங்க. ஸோ சுகானா எந்திரிக்கவே இல்லை, நோ ரெஸ்பான்ஸ். பையன் நல்லா குழந்த பொண்ணு குட்டி மாதிரி தூங்கிட்டுருக்கான். ஸோ என்னடா இவன் செத்துக்கு தொலைச்சானா, மூச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து மூக்கில் கை வச்சு பார்க்குறீங்க. இருக்கு ஹார்ட் பீட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செஸ்ட்டில் வந்து கதை வச்சு கேட்குறீங்க. ஹார்ட் பீட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செஸ்ட் அப்படியே ஃபேஸ் வைக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஸ் ஃபீல் ஆகுது. ஆப்ஸா அப்படி சொல்லிட்டு நீங்கள் தான் ஷர்ட் பட்டன் அப்படி ரிமூவ் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா எப்படி இருக்கும் ஆப்ஸு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி அப்படியே வரிசையாக இருக்குது. ஸோ நீங்களாம் ஆப்ஸ் இருக்கா இவனுக்கு, ஐயோ இதெல்லாம் நமக்கு தெரியாது, எப்போ தெரியும் எப்படி தெரியும், ஒரு வேளை மேபி நான் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, பட் எனக்கு தான் மறந்துருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே ஆப்ஸ் வந்து பொறுமையாக தொட்டு பார்க்குறீங்க. நீ இவ்வளோ கல்லுமாக இருக்குது, நிறையா வந்து எக்ஸசைஸ் பண்ணுவான் போலையே, என்னை மிஸ் பண்ணதெல்லாம் இதில் தான் காட்டியிருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே வந்து எதுக்கு இந்த ஷர்ட்டு அப்படி சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கீழே வந்து அவரோட ஆப்ஸில் தலையை வச்சுட்டு படுத்துறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு நல்லா தூக்கம் வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் கூட சீக்கிரமாக இருக்கலாம், நீங்களும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க, சுகாவும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு 10 o'clock போல் சுகா வந்து பொறுமையாக இருந்திருக்கிறாரு. அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு. நான் எதை ஹக் பண்ணிகிட்ருக்கோம், பில்லோ இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஐயோ அப்படி சொல்லிட்டு பொறுமையாக இருந்திருக்கிறாரு. பார்த்தா 2 கை இருக்கிற மாதிரி இருக்குது. என்னடா பில்லோவுக்கு கை முளைச்சி ஹக்லாமா பண்ணும் அப்படி சொல்லிட்டு கீழே குனிச்சு பார்க்குறாரு. என்ன மண்டை என்னடா மண்டைலாம் வளர்ச்சிருக்கு பில்லோவுக்கு, ஒரு வேளை பில்லோவுக்கு உயிர் வந்து பொண்ணாக மாறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து இருந்துச்சு. பார்த்தா வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். அவருக்கு தான் செம்ம ஷாக்காகிடுது, ப்ளஷ்ஷாக ஆகுது. நீ என்னங்க பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவங்கள வேக்கப் பண்ணலான்னு பார்க்குறாரு. பண்ணுவாரா மனுஷன், அப்படியே ஓடின மாதிரி தான் ஓடி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவர் பாட்டு கீழே ஓடிடுறாரு. ஸோ இப்போ பார்த்தா நீங்கள் தான் அந்த பொறுமையாக இருந்திருக்கிறீங்க ஒரு 11 o'clock போல். நல்லா தூக்கம்டா, இந்த மாதிரி வாழ்க்கையில் இன்றைக்குமே தூங்கியிருக்க மாட்டேன் போல், அப்படி நல்லா இருக்கே தூக்கம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக எழுந்திரிச்சு சுற்றி பார்க்குறீங்க. பார்த்தா சுகாவை காணும். எங்கே போயிட்டாங்க கூட அந்த மனுஷன் ஆளை காணுமே எப்படி சொல்லிட்டு சுற்றி பார்க்குறீங்க. ஒரு வாஷ்ரூமில் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ தான் வந்து உங்கள் மூளை நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு பொறுமையாக கிட்டே போய் காதை வச்சு கேட்குறீங்க. சவுண்டே வரல. திரும்ப வந்து கொஞ்சம் உங்கள் காதை அழுத்தி சவுண்ட் கேட்டு பார்க்குறீங்க. பட் இன்னும் சவுண்டு வரல ரெஸ்ட் ரூமில் இருந்து. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் சவுண்டே வரலன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்க உங்கள் இயர்ஸை. ஸோ வாஷ்ரூம் டோர் அப்படியே ஓப்பனாக எங்கள் புள்ள போய் பொத்துன்னு விழுந்துறீங்க. அம்மா ஆல்ரெடி நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ இன்னும் இந்த வலி வலிக்குது, ஐயோ இடுப்பு அப்படி சொல்லிட்டு பொறுமையாக எந்திரிக்க முடியாமல் இருந்துச்சு. ஆல்ரெடி உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குமா. ஸோ அப்படியே வந்து பிடிச்சி அந்த டோரை வந்து பேலன்ஸ் பண்ணி அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. எங்கே உள்ள அந்த எவனையுமே காணும் சொல்லிட்டு பொறுமையாக இடுப்பு தைச்சிட்டு அப்படியே கீழே இறங்கி வரீங்க. வயன் வா வந்து சாப்பிட்டு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா நான் கூப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்கீங்க பிரேக்ஃபாஸ்ட். பட் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து நல்லா ஒரு 11:30 போல் தான் சாப்பிட்றீங்க. அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்கீங்க சுகா இருக்காரான்னு சொல்லிட்டு. யாரை வேணும் தேடுற, அப்பாவையா? அப்பா வந்து வெளியே போயிட்டாருமா, ஒர்க்குக்கு போயிட்டாங்க. இல்லைம்மா நான் யாரையும் தேடல அப்படி சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து அப்படியே பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. பட் இருந்தாலும் உங்கள் கண் அப்படியே சுகா ஒரு ஊரத்தில் இருக்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் தேடிட்டுருக்கீங்க. இருப்பானா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா நான் யாரோ ஏன் தேடிட்டுருக்க? இல்லைம்மா நான் யாரையும் தேடலைண்ணா. சுகா தம்பி தேடுறியாண்ணா? ஐயோ என்ன அம்மா கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அப்படிலாம் இல்லைம்மா, அவரை இதுக்கு நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கில் அப்படி பண்ணிட்டு அப்படிலாம்மா அப்படிலாம்மா இல்லவே இல்லைம்மா அப்படி சொல்கிறீங்க. சுகா தம்பி வெளியே போயிருக்காருமா. போனியா சரி சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் கண் எதையும் தேடாமல் வந்து பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே வந்து சாப்பிட்டு எப்போ போல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குனா சும்மா இருக்கவே எரிச்சலாக வருது. என்ன சுகா அவ்வளோ லவ் பண்ணுறான் அப்படி இப்படின்னா ஒரு நாள் கூட அவனோட வாய்ஸ் கேட்காம நான் தூங்கினதில்லை. இப்போ பாரு உங்கள் வாய்ஸ் கேட்காம தூங்க வேண்டியது இருக்குது. நேற்று நைட்டு ஹக் பண்ணதில் புள்ள பயந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி வந்து ஒரு மாதிரி ஒன்று யோசிச்சிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வரட்டும் போய் பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஸோ பொறுமையாக அந்த ஹாலிங் பெல் சவுண்ட் கேட்குது. வந்துட்டா நான் அப்படி சொல்லிட்டு நல்லா நீங்கள் வந்து ஒரு இது மாதிரி ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு இமேஜின் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ வந்து அந்த ட்ரெஸ்ஸை பொறுமையாக கீழே இறக்கிட்டு அதுக்கு ஹிப் தெரியிற மாதிரி, அப்புறம் வந்து மேலே அப்படியே ட்ரெஸ் இறக்கி விட்டு செஸ்ட் தெரியிற மாதிரி அப்படியே நீங்கள் வந்து ஏதோ வந்துட்டு அப்படி சொல்லிட்டு பொறுமையாக நடந்து போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. சுகா மாமா அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தாங்க நிற்கிது டெலிவரி பாய். என்ன இவன் நிற்கிற அப்படி சொல்லிட்டு நல்லா ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கண்ணா. என்ன அந்த புள்ள எப்படி நிற்கிது, இந்த அவங்க பேருக்கு கொரியர் வந்திருக்கு
இந்தாங்க அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு அவள் நான் சைன் கூட வாங்க முடியலாம். என்ன சைன் வாங்க போயிட்டாங்க, ஓரளவு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ண டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ள திரும்ப வந்து சைன் போட்டு போமா. அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் சைன் போட்டு போங்க போங்க பை பை அப்படி சொல்லிட்டு அனுப்பிடுறீங்க. என்ன இந்த புள்ள சைன் இப்படி இருக்குது, அடிச்சிருக்கோ இல்லையா அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ தான் வந்திருப்பீங்க, பென் பிடிச்சிருக்கவே மாட்டீங்க. டேரக்டாக சைன் சொன்னோன்னா உங்களோட சைன் ஒரு மாதிரி கொந்தரகோலமாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் போய்ட்டு என்ன பார்சலாக இருக்கும் இது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஸோ பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பத்தாவதுக்குள்ளே வந்து லைக் ஃபைல்ஸு அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன ஏதோ ஆஃபீஸ் ஒர்க் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் போல் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அது அப்படியே வந்து ஓரமாக டைனிங் டேபிளில் வச்சுட்டு ஓடிடுறீங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் இந்த என்ன டைம் போய்கிட்டே இருக்குது, இன்னும் சுகா வரல அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ திரும்ப ஹாலிங் அடிக்க சவுண்ட் கேட்குது. இப்போமாச்சும் வந்துருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஐயோ நடக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் வரப்போ இப்படி கீழே இறங்கி வரீங்க சுகாவாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தா வந்து சுகா தான் உள்ள என்ட்ரு ஆகுறாரு. ஐயோ என்ன அவங்க ஹாலிங் அடித்தா கதை கூட ஓப்பன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. உங்கள் அம்மா நான் மேலே தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ சவுண்ட் கேட்டிருக்காது. ஸோ சுகாவோட அம்மா அப்பா வந்து அம்மா வந்து வெளியே ஷாப்பிங் போயிருப்பாங்க, அப்பா வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து சுகா அப்படியே என்ன டயர்டாக இருக்கடா அப்படிங்கிற மாதிரி வராரு. சுகா கொஞ்சம் மேலே வாங்க உங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டெரராக சொல்லிட்டு போயிடுறீங்க. சுகாக்கு நான் அப்படியே ஃபிலிங்ஸாக ஆத்தாடி இவன் எங்கே நான் கிளம்பிட்டான், நான் தான் விட்டாச்சு கொடுத்து தெரிஞ்சிட்டு இருந்தேன், இப்போ என்ன இவன் கிளம்பிட்டா அப்படிங்கிற மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறாரு. சரி ஏதாச்சும் நல்லா தானே அப்படி சொல்லிட்டு சுகா அப்படியே பொறுமையாக மேலே வராரு. டையெல்லாம் கழட்டிட்டு கோட்டை வந்து அவர் கையில் போட்டு கோட்டை கழட்டி கையில் வச்சுட்டு அப்படியே மேலே போகிறாரு. ஐயோ என்ன நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டு மேலே போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி வராரு. ஸோ டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே யாருமே இல்லை, இன்னும் யாரையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கே. பின்னாடி டோர் க்ளோஸ் ஆகிற சவுண்ட் கேட்குது. நீங்கள் தான் அப்படியே வந்து அட்டைப்பூச்சி மாதிரி செவத்தில் ஒட்டிட்டு அப்படியே ஸ்பைடர்மேன் அந்த பேய் மாதிரி காஞ்சூரிங் பேய் மாதிரி நல்லா கையை பிடிச்சி லைக் மறைச்ச மாதிரி அப்படியே வந்து டோர்லாம் க்ளாஸ் சாத்திட்டு இப்படி பார்க்குறீங்க ஒரு மாதிரி. அத்தாடி நம்ம பொண்டாட்டிக்குள்ளே எப்பண்டா காஞ்சூரிங் பேய் ஏறிச்சே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஆமாம் நீ என்னை உண்மையிலே லவ் பண்ணியானோன்னே இன்னும் இவன் இப்படிலாம் கேள்வி கேட்குறா. ஆமாம் பண்ணேன். அப்போ எதுக்கு என்ன இந்த 1 வீக் 1 வீக் கிடையாது 9 டேஸாக என்ன கண்டுக்கல. அது உனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருந்தேன்னா மண்ணாங்கடி ஸ்பேஸ், எனக்கு 3 மாதம் ஸ்பேஸ் பத்தாதா? இல்லை அப்படி இல்லைண்ணா என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இல்லை நான் சொல்கிறத கேளு, நீ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவ அப்படின்னு தான் நினச்சேன். பிகாஸ் உனக்கு வந்து மெமரி வந்து லாஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அது நல்லா இருக்காது. அதனால தான் நான் அந்த மாதிரி கொஞ்சம் வேலைக்கு போனேன்னா என்ன நீ லவ் பண்ணுறல நான் எப்படி ஏதாச்சும் என்கிட்ட கொஸ்டின் கேட்டுக்கணும். நீ பாட்டுக்கு அப்படியே வந்து வெளியே போன குட்டி மாதிரி அப்படி நீ பாட்டுக்கு டோரை சாத்திட்டு போகிற, நான் வந்தாலே ஓடுறேன், என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போயிட்டு எல்லாம் ஹிப்பில் கையை வச்ச மாதிரி முறைச்சிட்டு கேட்டுட்ருக்கீங்க. அவருக்கு பார்க்க செம்ம காமெடியாக இருக்குது. பிகாஸ் நீ வந்து கொஞ்சம் குட்டையாக இருப்பீங்க. ஸோ அவர் வந்து குனிஞ்சு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். என்ன இவ்வளோ க்யூட்டாக பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களே வந்து பார்த்துட்ருக்காரு. என்ன தானே எப்படி பண்ணியிருப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கன்னா அவர் வந்து திட்டிகிட்டு இருக்கீங்க. பட் அவருக்கு இன்றைக்கி அது க்யூட்டாக தெரியுது. நீங்கள் பேசுறதே அவர் காதில் விடலை. ஐயோ எவ்வளோ க்யூட்டாக பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. ஸோ வந்து அப்படியே வந்து பொறுமையாக உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. லைக் நீங்கள் நின்றுட்டுருப்பீங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸாக நின்றுட்டுருப்பீங்க. அப்படியே வந்து உங்களை இழுத்து இருப்போட்ட சேர்த்து ஹக் பண்ணனால நீங்கள் ஒரு மேலே போய்ட்டு அப்படியே செஸ்ட்டில் கை வச்சு மாதிரி நிற்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோதான், ஸ்பீச்லெஸ் முடிஞ்சு, வார்த்தையே வரல வாயிலேருந்து. ஸோ அவர் வந்து அப்படியே முட்டுக்கு நல்லா உருட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பொண்டாட்டிக்கு வாயிலேருந்து வார்த்தை வரல போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்களுக்கு நான் அவ்வளோதான் பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது. ஐயோ பொண்டாட்டி தான் சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு அவரோட லைக் அப்படியே சிரிச்சிட்டே வந்து உங்களோட ஃபேஸை வந்து அப்படியே செஸ்ட்டில் பரி பண்ணிக்கிறீங்க. ஹாப்பி எண்டிங் இதோட முடிச்சுக்கலாம். பை கைஸ், ஓகேயான எண்டாக இருக்கா? அவ்வளோதான், பை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நீங்களே கற்பனை பண்ணி யோசிச்சுக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி ஒரு ஹாரர் ஒன் ஷாட் வேறு தான் இருக்குது, கோஸ்ட்டு ஹண்டர்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வேறு நான் போய் க்ரியேட் பண்ணணும். ஸ்டோரேஜ் வந்து இப்படி வந்து நிறைஞ்சு வழியுது. ஸோ அதுக்காகவே நான் அப்லோட் பண்ணணுன்னா நெட்டு வேணும். எனக்கு வந்துட்டு 1.5 GB தான் ஒரு நாளைக்கு. வேணா பண்ணுங்கள், நான் நம்பர் கொடுக்குறேன், எனக்கு அன்லிமிட்டட் போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு தினமும் வீடியோவாக போடுறேன். ஸோ பை கைஸ், ஒரு நல்ல ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். பை டேக் கேர்.